இன்னைக்கு நாம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் செல்லும் வழியா 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருச்சேரை என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் சார பரமேஸ்வரர் ஆலயத்தான் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். வாங்க ஆலயத்தை நோக்கி செல்லலாம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆலயத்தின் முன்னால் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் காட்சியளிக்கின்றது. அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம். திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி தென்கரை தலங்களில் 95வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 158வது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம். இத்தலத்தில் இறைவன் சார பரமேஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்பிகை ஞானாம்பிகை என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள். ஆலயத்தின் உள்ளே செல்கையில் முதலில் கொடிமரத்து விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. அதற்கு பின்னால் மிக உயர்ந்தமான நிலையில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலம் ஒரு கடன் நிவர்த்தி தலமாகும். தீராத கடன் தொல்லையால் சிக்கி தவிப்போரும் இந்த பிறவியின் மட்டுமின்றி முந்தைய பிறவிகளில் பெற்ற பிறவி கடன்களும் நீங்க வேண்டும் என நினைப்பவர்களும் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த ஆலயம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக தலபுராணம் கூறுகின்றது. மேலும் 3 துர்க்கைகள் அருள் புரியும் ஒரே சிவன் கோயில் இது மட்டுமே. பூர்வ ஜென்ம கடன்களில் இருந்து விடுபட எண்ணிய மார்க்கண்ட முனிவர் இந்த தலத்திற்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பிறவி கடன்களில் இருந்து அவரை விடுவித்து மோட்சம் வழங்கினார். பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டு செல்வதால் இத்தல இறைவன் செந்நெறியப்பர் என்ற திருநாமத்திலும் அழைக்கப்படுகின்றார். இத்திருத்தலம் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் ஆகிய 3லும் சிறப்பு பெற்றதாகும். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியனுக்கு அளித்துள்ளார். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டுமென்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.